வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றப்போ, "இங்க பாரு இத எந்த சூழ்நிலையிலும் நீ இத பண்ணவே கூடாது. இந்த மாரி நீ செய்யவே கூடாது." அப்படி சொல்லுவோம். அதே மாரி நமக்குன்னு வரப்போ, "நான் எந்த சூழ்நிலையிலும் நான் இத செய்யவே மாட்டேன். எந்த காரணத்துக்காகவும் இத நான் செய்ய மாட்டேன்." அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் சொல்றதுக்கான சில ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேசஸ், "ஆன் நோ அக்கவுண்ட், அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ்." ஸோ 2த்தையும் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். 2க்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஒரே மீனிங்கும் கூட. ஸோ நீங்க இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். ஆன் நோ அக்கவுண்டா இருக்கட்டும், இல்ல அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸா இருக்கட்டும், இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கோங்க 2ல 1. அடுத்தது இத நீ செய்யக்கூடாதுன்னு அட்வைஸ்ன்னு வர்றப்போ, பொதுவா இந்த ஃப்ரேசஸ் கூட நம்ம இன்வெர்டட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட், வெர்ப் இன்வர்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் நீங்க பயப்படுற அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. ஷுட் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். டிஃபால்ட்டா ஷுட். பொதுவா நம்ம அட்வைஸ் பண்றப்போ, இத நீ செய்யக்கூடாதுனாலே நம்ம ஷுட்ன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அவ்வளோதான். அப்போ ஷுட் சப்ஜெக்ட் பேசிக் வெர்ப் அவ்வளோதான். பட் இந்த ஷுட் இருக்க இடத்துல நம்ம எப்ப கேன், எப்ப வில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்து நம்ம பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். சாதாரணமா நீங்க எப்படி மாடல்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாரி தான். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் இல்ல. ஸோ அப்ப இந்த ஸ்ட்ரக்சர வச்சு தான் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ பொதுவா இந்த ஸ்ட்ரக்சர நாம ஒரு வார்னிங் மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணி பண்ணவே கூடாது. எந்த சிச்சுவேஷன்லயும் இத செய்யவே கூடாது. அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் கவனிச்சீங்களான்னா, அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் நோ அக்கவுண்ட் 2லயுமே நோன்ற வார்த்தை வந்துருச்சு. அதனால தான் ஷுட் சப்ஜெக்ட் பேசிக் வெர்ப்னு மட்டும் போட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல எந்த நெகட்டிவ் ஃபார்மும் வராது. இப்ப இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன். எந்த சூழ்நிலையிலும் நீ அந்த கதவ தொறக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி சொல்றப்போ, இப்போ நீங்க அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் ஷுட் அப்படி வரைக்கும் டிஃபால்ட்டா அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது சப்ஜெக்ட் யூ. திறக்கிறது அந்த வெர்ப மட்டும் போடுங்க போதும். திறக்கக்கூடாது அப்படின்னு நெகட்டிவா ஷுட் நாட் ஓப்பன்லாம் இங்க திரும்ப வரக்கூடாது. நம்ம ஆல்ரெடி அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் ஷுட் வரைக்கும் போட்டுட்டோம். இதுவே நெகட்டிவ் தான். அப்போ வெறுமனே திறக்கிறது அப்படிங்கிறதுக்கான வெர்ப் ஓப்பன் மட்டும் போட்டா போதும். ஸோ அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் ஷுட் யூ ஓப்பன் த டோர். ஸோ சொல்றப்பவே பாருங்களேன், அந்த வார்னிங் அந்த டோன் இருக்கு பாருங்க. அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் ஷுட் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரியான ஒரு வார்னிங் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எந்த சூழ்நிலையிலும் மாணவர்கள் ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆன் நோ அக்கவுண்ட் இல்ல அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் எதை வேணா யூஸ் பண்ணுங்க. ஷுட் சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு வர்றது அப்படின்னா பிரிங் கைபேசிகளை ஃபோன்ஸ் எங்க பள்ளிக்கு டு த ஸ்கூல். Under no circumstances should students bring phones to the school. On no account should students bring phones to the school. ஸோ இதுவும் நம்ம சாதாரணமா சொல்றது தான். பாரு எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உன்னோட ஏடிஎம் பின் அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றோம். ஸோ கண்டிப்பா சொல்லிடாத அப்படி சொல்றோம். ஸோ ஆன் நோ அக்கவுண்ட் வச்சு சொல்லலாமா? ஸோ பொதுவா இந்த மாதிரி அட்வைசஸ்லாம் அப்படி நேரா இருக்கவங்க கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். அதனால சப்ஜெக்ட் யூ சொல்றது டெல் யார்கிட்டயும் எனி ஒன். பொதுவா நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னாலே சம்மன் யூஸ் பண்ண மாட்டோம். எனி ஒன் தான். On no account should you tell anyone your ATM pin. On no account should you tell anyone your ATM pin. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெறும் பேப்பர்ல கையொப்பம் போடவே போடாது. சைன் போடவே போடாது. அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றோம். ஸோ ஆன் நோ அக்கவுண்ட் அஃப்கோர்ஸ் எதுனாலும் ஓகே. ஸோ ஆன் நோ அக்கவுண்ட் ஷுட் சொன்ன மாதிரி ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு தான் சொல்றோம். ஸோ சப்ஜெக்ட் யூ சைன் போடுறது எதுல அப்படின்னா ஒரு பிளாங்க் பேப்பர்ல. பொதுவா நீ காகிதத்தில் கையொப்பமிடுதல் அப்படின்றதுனால இன் அ பிளாங்க் பேப்பர், ஆன் அ பிளாங்க் பேப்பர் அப்படிலாம் எதுவும் போடக்கூடாது. சைன் அ பிளாங்க் பேப்பர் அவ்வளோதான். ஸோ ஆன் நோ அக்கவுண்ட் ஷுட் யூ சைன் அ பிளாங்க் பேப்பர். ஆன் நோ அக்கவுண்ட் ஷுட் யூ சைன் அ பிளாங்க் பேப்பர். சரி, இப்போ இவ்வளோ நேரம் இதை நீ செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ இதுவே நம்மளை வச்சு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காகவும் சரி, நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படி எம்ஃபசைஸ் பண்றதுக்கு நாம இதே ஸ்ட்ரக்சர் ஷுட்டுக்கு பதிலாக வில். அஃப்கோர்ஸ் அவன் இதை செய்யவே மாட்டான் அப்படி எதை வேணா நம்ம சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் பேசிக் வெர்ப்.
ஸோ வில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனும் நான் இதை செய்யவே மாட்டேன். எந்த காரணத்துக்காகவும் நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படி சொல்றதுக்கு. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இப்படிப்பட்ட அநியாயத்தை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆன் நோ அக்கவுண்ட் இல்லை அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் எதுனாலும் ஓகே. ஸோ அப்போ வில் ஐ மன்னிக்கிறதுனா ஃபர்கிவ். ஸோ பொதுவாக இந்த மாதிரி அநியாயம் சச் டிஸ்ஹானஸ்டி அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் வில் ஐ ஃபர்கிவ் சச் டிஸ்ஹானஸ்டி. ஸோ அவ்வளோ ஒரு அநியாயத்தை, இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை, இப்படிப்பட்ட அநியாயத்தை, அதுக்கு தான் அந்த சச் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு இருக்கோம். சச்சா அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும், எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க ரூல்ஸ் எல்லாம் மாற்றவே மாட்டாங்க. ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாமா? இப்படி செய்வாங்களா? அப்படி கேட்டால் அப்படியெல்லாம் அவங்க ரூல்ஸ் எல்லாம் மாற்றவே மாட்டார்கள். ஸோ அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்லைன்னா ஆன் நோ அக்கவுண்ட் வில் தே, அவர்கள் அப்படின்னா வில் தே மாற்றுவது. அதனால சேஞ்ச் த ரூல்ஸ். ஆன் நோ அக்கவுண்ட் வில் தே சேஞ்ச் த ரூல்ஸ். On no account will they change the rules. நீ கவலைப்படாத. எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னோட சீக்ரெட்டை வெளில சொல்லவே மாட்டேன். அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எம்பசைஸ் பண்ணி சொல்றோம். ஸோ on no account will தட்ல சப்ஜெக்ட் ஐ வெளியில சொல்றது, சீக்ரெட்டை வெளில சொல்றது, பொதுவாகவே ரிவீல் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே இப்போ வருது. அதனால இந்த வார்த்தை ரொம்ப காமன் இல்லையா? ரிவீல் your secret. On no account will I reveal your secret. On no account will I reveal your secret. அடுத்து நாம நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்படியெல்லாம் நீ செய்யவே முடியாது முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப ஆப்வியஸ்லி முடியாதுனாலே நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்லை ஆன் நோ அக்கவுண்ட் கேன் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேசிக் வர்ப். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் நீ இப்படியெல்லாம் செய்யவே முடியாது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ எந்த காரணத்துக்காகவும் விசிட்டர்ஸ் இந்த இடத்துக்கு அப்பால், இந்த பாயிண்ட்டுக்கு அப்பால் நீங்க போகவே முடியாது, செல்ல முடியாது, விசிட்டர்ஸ் போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் கேன் விசிட்டர்ஸ் போறதுன்றதுனால கோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்பால், பியாண்ட் திஸ் பாயிண்ட். On no account can visitors go beyond this point. On no account can visitors go beyond this point. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பொதுவாக ஆன் நோ அக்கவுண்ட் வந்து கொஞ்சம் ஃபார்மல். நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் டோன். ஆன் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் நீங்கள் காமனாக எப்படி எங்கே வேணால் சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஸோ எக்காரணத்தை கொண்டும் ரெண்டும் ஒன்று தான். எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேணால் சொல்லலாம். ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மாற்ற மாட்டார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதை வந்து விதிகளை மாற்ற முடியாது அப்படின்னு வச்சு சொல்ல போகிறோம். ஸோ ஆன் நோ அக்கவுண்ட் கேன் இந்த இடத்துல விதிகளை மாற்ற முடியாது. அப்போ the rules be changed. இந்த இடத்துல பாருங்க, the rules cannot be changed அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல can the rules be changed அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த not வந்து இங்கே வந்துருச்சு. On no account can the rules be changed. சாதாரண ஆஃபீஸில் சொல்கிறது தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் ஊழியர்கள் சர்வர் ரூம்குள்ளே போகக்கூடாது, போக முடியாது. போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி சொல்லுவோம். போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் எம்ப்ளாயீஸ் அஃப்கோர்ஸ் கேன் இங்கே இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் எம்ப்ளாயீஸ் நுழையிறதுனா என்டர் த சர்வர் ரூம். ஆன் நோ அக்கவுண்ட் கேன் எம்ப்ளாயீஸ் என்டர் த சர்வர் ரூம். ஸோ இப்போ நம்ம 2 phrases பார்த்தோம். அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் ஆன் நோ அக்கவுண்ட். அதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மாடல்ஸை டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணோம். வில், ஷுட் அண்ட் கேன். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அந்த வயரை தொடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எக்ஸாமில் சீட் பண்ணுறதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு வேலிட் பாஸ் இல்லாமல் விசிட்டர்ஸ் வந்து உள்ளே நுழையவே முடியாது. ஸோ இந்த 3 சென்டென்சஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? இதில் எல்லாத்துலேயுமே நான் ஆன் நோ அக்கவுண்ட்னு போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் எந்த சூழ்நிலையிலும் இதை செய்ய மாட்டேன், இதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு 2 phrases பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.